ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி கல்யாண வீடு சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விளாக் பார்த்துடலாமா? அழகாக பந்தியில் உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. இலை போட்டாச்சு. இலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவியல் கூட்டு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு இருக்குது, தீயல் கூட்டு இருக்குது, உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது, பப்படம் இருக்குது, அப்புறம் செங்கல்பட்டு அரிசியில் பார்த்தீங்கன்னா சோறு இருக்குது, பருப்பு குழம்பு ஊற்றி வச்சாச்சு, பழம் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்து செஞ்சேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டே பந்தியில் உட்காந்துடுறேன், ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு குழம்புலாம் நல்லா விரசிட்டு தீயல் கூட்டு எடுத்து வச்சு இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கியிருந்தேன். சாம்பார் சோறு நல்லா விரசிட்டு அதுக்கு வந்து அவியல் காம்பினேஷன் எடுத்திருந்தேன். ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரசம் தான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தையும் நல்லா போட்டு என்ன செஞ்சாச்சு விரசிட்டு அப்படியே ரசம் சாப்பிட்டுட்டு அதுக்கு காம்பினேஷனுக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தீயல் கூட்டு எடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்படத்தை பொடிச்சு போட்டாச்சு, அடை பாயசத்தை எடுத்து ஊற்றியாச்சு, பழத்தை உரிச்சு என்ன செஞ்சாச்சு போட்டாச்சு. அடுத்தது வந்து வெயிட் பண்ணுங்கள், வெள்ளை பாயசம் வந்துட்டுருக்கு சரியா? அதையுமே எடுத்து உள்ளே ஊற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி முந்திரி கிடந்துச்சு கொல்லாங்கொட்டை, அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோறு வாங்கி அதே இலையில் மோரை ஊற்றி அப்படியே சாப்பிட்ட பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் கல்யாணம் விட்டு இந்த பந்தி சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இலையில் அப்படியே பாயசம் சாப்பிட்டுட்டு அதில் அப்படியே மோரெல்லாம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.